அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர் நல்லா ஆரோக்கியமாக தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தாலேயோ அல்லது சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வாலேயோ தூக்கம் கலைஞ்சிரும். அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 to 6 இருக்கும். சாஸ்திரத்தில் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷமான அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நாம் எழுந்திருக்கும் போது என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சால் உயர்வு தரும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சராசரியாக 10 மணிக்குள் தூங்கிட்டாரு அப்படின்னா எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது திடீர்னு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 to 6 இந்த நேரத்தில் விழிப்பு வரும். சில நபருக்கு ஏதாவது தொந்தரவு, ஃபோன் வரும், மெசேஜ் வரும், வீட்டில் ஏதாவது பாத்திரங்கள் உருண்டி விழும், பூனையாலேயோ எலியாலேயோ அந்த ஒரு சத்தத்தாலும் விழிப்பு வரும். சிலருக்கு கனவின் மூலமாக விழிப்பு வரும். இன்னும் ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு அதிகமாக ஏற்பட்டு விழிப்பு வரும். ஏதாவது ஒரு காரணத்தால் தினமும் குறிப்பிட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் விழிப்பு வருகிறது என்றால் அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும், உயரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ்மனதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 to 6 அந்த நேரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக அவருடைய சக்திகள், அவருடைய எனர்ஜிகள் உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டை சுற்றியும் அதீதமாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக ஏதாவது ஒரு தூண்டுதல் மூலம் இந்த நேரத்தில் உங்களை எழுப்புவார்கள். உங்கள் தூக்கத்தை கலைப்பதற்கு ஏதாவது ஒரு செயலை செய்வார்கள். அவ்வாறு உங்கள் தூக்கம் கலைந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு சிந்தனையை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் ஆசையை பிரபஞ்சத்திலும் சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனையிலும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய படைப்புகள், மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள், மிகப்பெரிய மனிதனுடைய வளர்ச்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்திலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. படிப்பில் மிக உயர்ந்த நிலையில் வந்தவங்களும் சரி, ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்தியாவிலே மிகப்பெரிய தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் தேர்வில் எழுதி பாஸ் பண்ணுறவங்க கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படித்தவர்களாக தான் இருப்பார்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய நபரு கூட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோசனையால் தான் மிகப்பெரிய செல்வந்தராக அடைந்திருப்பார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர், அது நம்ம ஊராக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடாக இருந்தாலும் சரி, அந்த நபர் கூட தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த நேரத்தில் அவர் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை செயல்முறைப்படுத்துவதனால்தான் அவர் வசிக்கக்கூடிய இடத்துல மிகவும் செல்வாக்கானவராக, மிகவும் அதிகாரம் படைத்த நபராக விளங்குகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வழியை தரக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் உயர வேண்டும், வளர வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் மிக சரியாக இருக்கணும் அப்படின்பதற்காகத்தான் நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆழ்மனம் நம்மளை எழுப்பி விடுது. இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி நாம் அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும். இதை நாம் உணர்ந்து நம்ம என்ன ஆக வேண்டும், நாம் எப்படி வளர வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த நேரத்தில் ரொம்ப ஆழமாக உச்சரிக்க வேண்டும், மிக ஆழமாக நினைக்க வேண்டும், நல்ல ஆழமாக கற்பனை செய்ய வேண்டும், நல்ல ஆழமாக தியானம் செய்ய வேண்டும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல தேவதைகளும் உங்களுடைய குலதெய்வங்களும் முன்னோர்களும் நல்ல சக்திகள் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டை சுற்றி உலா வந்து கொண்டே இருக்கும். சாஸ்திரத்தில் ததாஸ்து அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன சிந்திக்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தேவதைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் அதீதமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும். அந்த நேரத்தில் யாரெல்லாம் விழித்து கொண்டு தன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சிந்தனையை சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தனை அவ்வாறே பலிக்கட்டும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வாறு நினைக்கிறார்களோ அவ்வாறே உயரட்டும் அப்படின்னு ததாஸ்து ததாஸ்துன்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்குமா. அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வுக்காக என்ன விஷயங்கள் சிந்திக்கிறார்களோ அது அவ்வாறே நிறைவேறி அவர்கள் அவ்வாறே வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். இந்த நேரத்தில் வரக்கூடிய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும்.
ஒரு நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய சிந்தனையை காட்டிலும் பிரம்ம முகத்தில் வரக்கூடிய சிந்தனையுடைய எண்ண அலைகள் ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு தொந்தரவு இருக்காது, எந்த ஒரு மற்ற அதிர்வலைகள் இருக்காது, எதிர்மறையான விஷயங்கள் முற்றிலுமாக இருக்காது. இந்த நேரத்தில் தெய்வீக அலைகள், நல்ல அதிர்வலைகள், நல்ல சிந்தனைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு எந்த ஒரு யோசனையுமே வரல, வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் தெரியல, ஆனால் நான் வாழ்க்கையில் உயர்ந்த செல்வத்திலும் மிகப்பெரிய அதிகாரத்திலும் உட்காரணுன்ற ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதும். இந்த நேரத்தில் எழுந்திரித்து நம்ம யோசிக்கலாம், இந்த நிலைக்கு நான் வரணும், என்ன செய்யணும், எந்த வழியில் போகணும் அப்படின்னு நீங்கள் சிந்தித்தால் போதும். நல்ல ஒரு யோசனை, நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரும். இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் நல்ல அற்புதமான நல்ல யோசனைகள் அதிகமாக நிறைந்த ஒரு அதிர்வெண்கள் கொண்ட ஒரு அலையாக இருக்கும். மேலும் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் முழுவதுமாக எதிர்மறையான விஷயங்களை அடக்கி வைத்திருக்கும், தீய சக்திகளை அடக்கி வைத்திருக்கும், தீய எண்ண அலைகளை தடுத்து நிறுத்தியிருக்கும். இந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக 3 to 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல அலைகள், நல்ல சிந்தனைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் எழுந்து படிக்கணும், நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், நல்ல செயல்களை செய்யணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்தி 2 முக்கியமான விஷயங்களை அதிகமாக செய்வாங்க. முதல் விஷயமாக திருமணம். பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி தரும். திருமணத்தில் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லா தோஷமும் நிர்மூலமாகும். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். அதே போல் புதுமனை புகுவிழா. ஒரு வீடு கட்டும்போது அனைத்து வாஸ்துகளும் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்கள் நோய் நொடி இல்லாமல், துன்பம் துயரம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். ஆனாலும் சில வாஸ்து குறைகள் நம்ம அறியாமல் ஏற்படும். இதுபோல் எந்த ஒரு வாஸ்துவாக இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கி, அதை நிவர்த்தியாக்கி சிறப்பாக வாழ்வை தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வும் ஏற்படும். கிரகப்பிரவேசம் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினால் கூட அந்த தொழிலுக்கான கணபதி ஹோமம், அந்த தொழிலுக்கான பூஜை, இதுபோல் மிக சிறப்பு வாய்ந்த விசேஷமான விஷயங்கள் அனைத்தும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தான் செய்யணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய தூக்கத்தை கலைப்பதற்காக எந்த ஒரு காரணத்தினாலும் உங்கள் தூக்கம் கலையலாம். அது சிறுநீரகம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபோனுடைய தொந்தரவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கனவின் மூலமாக உங்கள் தூக்கத்தை கலைக்கலாம். அவ்வாறு தூக்கம் கலைந்தால் எழுந்திருங்கள். உங்கள் உடம்பை சுத்தம் செய்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நல்லா தெளிவாக ஆழமாக கற்பனை செய்யுங்கள். இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆகணும், நீங்கள் எப்படி வரணும், எப்படி உயரணும் என்ற எண்ணத்தை ரொம்ப ஆழமாக நினைங்க. எந்த யோசனையுமே இல்லை, எந்த வழியுமே தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த நேரத்தில் தொடர்ந்து உங்கள் ஆசைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சிறந்த வழிகள், சிறந்த சிந்தனைகள், சிறந்த செயல்கள் உங்கள் மூலம் உருவெடுக்கும். வாழ்க்கையில் பல நாட்கள் தோல்வியாகவும் மிகப்பெரிய அவமானங்களையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு திருப்பு முனை ஏற்படாதா, முன்னேற்றம் கிடைக்காதா, உயர்வு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்து உங்கள் லட்சியத்தையும் உங்கள் வாழ்க்கையின் உயர்வையும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஒரு சிலர் விளையாட்டாக கேட்கலாம், பேப்பர் போடுறவன், பால்காரன், இவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுச்சி தானே வேலைக்கு போகிறாங்க, ஏன் அவங்களாம் முன்னேறலை அப்படின்னு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் எழுந்திரித்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பிரார்த்தனை பண்ண வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரம்ம முகத்தில் எழுச்சிட்டு சும்மாவே இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எதுவும் செய்யாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் நடக்கும். பெரியவங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப எளிமையான முறையில் சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் நம்ம கடந்த காலத்தில் நாம் என்ன நினச்சிருக்கிறோமோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு முக்கிய காரணம் அப்படின்னுமே சொல்லலாம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ ஒன்றா கேட்கலாம், என்ன ஒன்றாலும் கேட்கலாம், ஆனால் எவ்வளோ ஆழமாக நம்பிக்கையாக உறுதியாக கேட்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம், உங்களுடைய லட்சியம், அதை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு உறுதியாக வலிமையாக இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உறுதியாக நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான ஒரு அறிகுறி தான்
தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவின் மூலம் உங்கள் தூக்கம் கலைகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான சிந்தனையை இந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். ஈர்ப்பாற்றல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நாம் எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமான ஈர்ப்பையும் கவனத்தையும் செலுத்துகிறோமோ அந்த விஷயம் நிச்சயமாக நம்மை அடையும். அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த ஈர்ப்பாற்றல் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சொல்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய ஈர்ப்பாற்றல் ரொம்ப சிறப்பாக வலிமையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை கேட்குறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ ரொம்ப சீக்கிரமாக உங்களை அடையும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன மாதிரியான ஒரு தூண்டுதலாக எழுந்துக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.